கடவுளர் டிவி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1/1/2024 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் 3ஆம் பாதம், கௌளவ கரணம், பிரீத்தி நாம யோகம், தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த நாளில் இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த கரணத்தில் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில், கன்னி லக்னம், லக்னத்திலே கேது, கன்னி லக்னத்தில் கேது, 7ஆம் வீட்டில் ராகு, கன்னி லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் குரு, கன்னி லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சனி. இது வருட கிரகங்களுடைய நிலவரம். என்னென்னா, நம்ம எப்போவுமே புத்தாண்டு பலன்கள் எடுக்கும்போது பொதுவாக ஒரு வருட ராசி பலன், பெயர்ச்சி பலன் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கோம். அந்த அடிப்படையில் புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னமான கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலேயே கேதுவும், கன்னி ராசியில் கேதுவும், 7ஆம் வீடான மீனத்தில் ராகுவும், 8ஆம் வீடான மேஷத்தில் குருவும், 6ஆம் வீடான கும்பத்தில் சனியும் இருக்கிறாங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் உலக மக்களுக்கு என்ன ஒரு நற்செய்தியை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவாக இந்த ராசின்னு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இந்த ஆண்டு, அதாவது ஒரு ஆண்டு பிறகுது அப்படின்னா அந்த ஆண்டினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஆண்டு முழுக்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது ஜோதிடருடைய ஒரு பழக்கமான விஷயம். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு வருட கிரகங்களில் குரு பகவான் வலுத்திருக்கார். ஏன்னா அவர் நட்பு வீட்டில் 8ஆம் லக்னத்துக்கு, இந்த வருட லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு வீட்டில் போய் அமர்ந்திருக்கார். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி உண்டு. அதாவது மே மாதம் குரு பகவான் ரிஷபராசிக்கும் போயிட்டு மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டினுடைய லக்னத்தை இந்த ஆண்டிலேயே குரு பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய, அதாவது குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு லக்னத்தை குரு பகவானே பார்க்கறதுனால, அங்கே லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதை கிரகங்கள் படம் பிடிச்சு காட்டுது. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் சனி, இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் சனி அப்படின்னா உழைக்கக்கூடிய மக்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொல்லுது. அதாவது உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அனுகூலமும் இந்த ஆண்டு உண்டு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு மக்களாலேயும், மக்களுக்கு அரசாங்கத்தாலேயும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான ஒரு முறையும் நல்ல ஆட்சி மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத கிரக நிலவரங்கள் சொல்லுது. குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு சின்ன சின்ன சேதாரங்கள் நடந்தது. சில ஆலயங்கள் மூடப்பட்டது, சில ஆலயங்களில் தொந்தரவான விஷயங்கள் நடந்தது, சில ஆலயங்கள் மூடப்பட்டது, சில ஆலயங்கள் இடைக்கப்பட்டது. அது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, குருவும் ராகும் ஒரே ராசியில் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த ஆண்டின் நிலவரப்படி ராகு பிரிஞ்சு மீன ராசிக்கும், குரு பகவான் தன்னுடைய நட்பு வீடான மேஷத்துக்கும் தனித்தனியே இருக்கிறதுனால இந்த ஆண்டு கோயில்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதாவது பழமையான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும், பழமையான ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், மக்கள் அதிகமாக ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவாங்க, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாரம்பரியமான வழிபாடுகள்லையும் மக்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டு ஜாதகம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக சொல்லுது. விலைவாசிகளுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பொதுமக்களை பாதிக்காது. பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார உயர்வு தான் இது கொடுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஆண்டில் மேஷத்துலேருந்து இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தை பார்க்குறாங்க. அப்போ 2 தான் தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம்னு சொல்லக்கூடிய பகுதி. அப்போ இந்த ஆண்டு மக்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் அப்படிங்கிறது இதிலே தெரியுது. இந்த ஆண்டு மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக இந்த வருடத்தினுடைய லக்னத்துக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம கடந்த ஆண்டுகளை நம்ம பயணித்து வந்ததில் கவனித்தோம்னா ஒரு பயம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ஆண்டில் நடக்குமா அப்படின்னா, இந்த ஆண்டுகளில் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது. மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆனால் இந்த ஆண்டு அதுக்காக 100% நல்ல விதமாக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. சில பாதிப்புகளும் உண்டு. இந்த ஆண்டு பாதிப்புகளும் உண்டு. அதே நேரத்தில் 70% நல்ல பலன்களும் 30% பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டினுடைய கிரக நிலவரங்கள் இருக்குது. காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசியான துலா ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்ல வருது, இந்த வருட கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்தா தீமை செய்தா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கோம். 7 அப்படின்னாலே தராசு அப்படின்னு அர்த்தம். உங்கள் ராசினுடைய சின்னமே தராசு. தராசு என்ன பண்ணும்? பேலன்ஸ் பண்ணும். இந்த பக்கம் எடைக்கு அந்த பக்கம் காய்கள் சரியாக இருக்கா,
ஜாமான் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இது மாதிரி தான் உங்களுடைய குணம் இருக்கும். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உங்கள்கிட்ட இருக்கும். அதாவது நீதி நேர்மையோடு நடத்துக்கிங்க. குறிப்பாக துளாராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடக்கூடிய ஒரு அம்சம் உண்டு. அதாவது ஒயிட் அண்ட் ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணிகளில் இருக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த அமைப்பை கொண்ட நீதி நேர்மையை கொண்ட துளாராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கிரக நிலவரங்களின்படி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சனி ஆட்சி பலம், இது புத்திர வகையில் ஏற்படக்கூடிய நன்மையை சொல்லுது. 7ஆம் வீட்டில் குரு, இது புத்திரர்களால் உங்களுக்கு புகழ் சேரப்போகுது அப்படிங்கிறது சொல்லுது. 6ஆம் வீட்டு ராகு, இங்கே தான் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் சில குறைபாடுகள் வரும், முழுமையாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஏன்னா ராகு பகவான் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். 6ஆம் இடம்ன்றது நோயும் கொடுக்கும், தீர்வையும் கொடுக்கும். ராகு பகவான் போகும்போது ஒரு பிரச்சனையை தெளிவாக முழுமையாக நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு போவார். அதாவது ராகு பகவான் வரும்போது என்ன செய்வார்னா பெரிய அடியை கொடுப்பார், ஆனால் நம்ம நினச்சி பார்க்காத அடியை கொடுப்பார். அவர் கிளம்பும்போது என்ன பண்ணுவார்னா அதுக்கான முழு தீர்வையும் கொடுத்துட்டு போவார். ராகு ஒரு பாடம் புகட்டிட்டார்னா அந்த பாடம் தெளிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 6இல் ராகு, 6ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், அங்கே ராகு வரலாம். உங்களுக்கு பணி சம்பந்தமான இடர்பாடுகள் இருக்கும், அது சரியாகவும் ஆகும். இடர்பாடுகள் கொடுத்து பிறகு சரியாகும். உங்களுக்கு 6ஆம் வீட்டு ராகு இதை தான் சொல்கிறாங்க. ராசியை குரு பார்க்குது, அதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ். அடுத்து இந்த மே மாதம் வாக்கில் 2ஆம் இடத்தை குரு பார்க்குது. பொருளாதார தடைகள் இப்போது இருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு. ஆனால் இந்த மே மாதத்துக்கு பிறகு, சித்திரைக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார தடைகள்லாம் விலகி சேமிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும். ஒரு பெரிய ப்ளஸ் இது உங்களுக்கு. குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை கவனிக்கணும். ஏன்னா 5ஆம் வீட்டு சனி ஆட்சி பலமாக இருந்தாலும் சனி ஒழுக்கக்கேடான விஷயங்களையும் சுட்டி காட்டுவார். அப்படிங்கிறதுனால குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, ஏற்று செய்கிறாங்கன்ற கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு 11ஆம் வீட்டை சனி பகுதிக்கு பார்த்துட்டு இருக்கார். அப்படிங்கிறதுனால லாபங்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும். குரு பகவானுடைய பேச்சுக்கு மேலே தான் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு 12ஆம் வீட்டை ராகு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால தூக்கக்கிடும். 12ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு கணவன் மனைவி அன்னோன்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு 80% நல்ல பலன்கள் துளாராசிக்கு இந்த ஆண்டு உண்டு, 25% தீய பலன்கள் உண்டு. துளாராசிக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சக்கரத்தாழ்வருடைய வழிபாடு புதன்கிழமையில் எடுத்துக்கணும். நீங்கள் புதன்கிழமை அன்று காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சக்கரத்தாழ்வாரை வழிபாடு பண்ணணும். முடிஞ்சதுன்னா ஐகிரிவர் வழிபாடும் துளாராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.